இந்த கிரையான் ஆர்ட் எப்படி பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன வரைய போகிறேன் அப்படின்றது. என்னோடய ஃபீல்டில் வந்ததை நான் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் நான் வெறும் 3 கலர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லோ, அதுக்கு ரிலேட்டடான 2 கலர்ஸ், ஸோ எக்ஸாக்ட் கலர் தெரியலை. ஸோ இந்த 3 கலரை வச்சு எப்படி அந்த சன்ஃப்ளவர் சிம்பிள் கிரையான் ஆர்ட்டை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கும் தெரியாது, பட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, எல்லோ கலர் க்ரையான் எடுத்துக்கிட்டேன். எல்லோ கலர் க்ரையான் எடுத்துகிட்டு அந்த ஃபெதர்ஸ் இருக்குல்ல, அது நான் போட்டுக்கிட்டேன். ஸோ லைட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் போட்டேன், பெருசாக அதுக்கெலாம் இது பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ எல்லா பக்கமும் அதோடய இதழ்களில் நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் எல்லோ கலரில். ஸோ கொஞ்சம் மேலே மேலே கொடுக்கும்போது அதோட நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிக்கிட்டது உங்களுக்கு நான் ஸ்பீடில் போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நான் ஒரு 2xல போட்டதால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே இருக்கும்போது பார்த்தா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் போட்டேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. ஸோ அப்படியே வந்து 5 நான் வரைஞ்சிக்கிட்டேன். 5 வரைஞ்சதுன்னா ஒரு லுக்காக இருக்குன்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி பண்ணது மேலே வந்து நான் ஒரு ஷேப் வரதுக்காக இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ எல்லா பக்கமும் ஷேப் வந்துருச்சான்னு ஒரு டைம் நான் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு அந்த உள்ள விதைகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் ஒரு ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு, ஸோ இது வந்து நமக்கு வெறும் 2D மாதிரி தெரியுது. ஒரு 3D மாதிரி தெரியறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஸோ அந்த ஒரு ஷேடு, என்ன ஷேட், ஸ்கின் கலர் ஷேடு எடுத்து நான் வந்து கொடுத்தேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியுது பாருங்கள், ஒரு 3D எஃபெக்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஸ்கின் கலர் எடுத்து கொடுத்தேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் லுக்காக தெரிஞ்சுது. ஸோ ஃபைனல் ஆர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் ஆர்ட்டு லுக்கு. ஸோ இந்த கிரையான் ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஆர்ட்டு, யார் வேணால் வரையலாம், எப்படி வேணால் வரையலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பிக்சர்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கங்கன்னு ஒரு நேச்சர் லுக்கில் இந்த பிக்சர்லாம் இருக்குல்ல. ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.